அறிவோம். கன்னி ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், கௌரவம், அந்தஸ்து, புகழ், ஏற்றம் மிக்க ஒரு நல்ல வாழ்க்கையெல்லாம் கிடைக்கும். 12ஆம் அதிபதி 11ல் இருக்கிறனால கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு பதிலாக என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நகைக்கடனை அடைச்சிடலாம். நகைக்கடன், அப்புறம் ஜுவல்லரி லோன்ஸு, அப்புறம் ஹவுசிங் லோனில் ஏதாவது கொஞ்சம் பணத்தை கட்டி வைக்கிறது. வீட்டில் உதவனுக்கு ஒரு 10,000 இருக்கட்டும் அப்படின்னு வைக்கக்கூடாது. ஏன்னா பணம் வச்சாலே செலவு வரக்கூடிய ராசி கன்னி ராசி. ஏன்னா நீங்கள் காலபுருஷனுடைய 6வது ராசி. உங்களுக்கு செலவு செய்ய சொல்லித்தர வேண்டியதே இல்லை. எப்படியாவது செலவு செஞ்சுருவீங்க. மன வருத்தம் இல்லாத ஒரு நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கு ஒரு நல்ல மாதம் ஆடி மாதம். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி நல்லபடியாக நடக்கும். சந்திர பகவானை வணங்குங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ரகசியம் சொல்லித்தரேன். சந்திரன் வந்து 3ஆம் பிறை, அதாவது அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய 3வது நாளுக்கு பேர் திருதியைன்னு பேர். திருதியை என்னைக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3வது நாளை நீங்கள் பார்த்து சாமி கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெரும் புகழ் ஈட்டுவீர்கள், பெரும் பணம் ஈட்டுவீர்கள், நல்ல சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை பெறுவீர்கள். வாழ்வில் நல்ல அதிசயங்கள் நடைபெறும் நல்ல காலமாக இந்த ஆடி மாதம் கன்னி ராசிக்கு அமைகிறது. இதுலேயும் பாருங்கள், சனி பகவான் நேரடியாக உங்கள் சந்திர பகவானை பார்க்குறார். எப்பயுமே சனிச்சந்தன் பார்வை, சமசப்தம பார்வை நல்லது தான் செய்யும். சனியும் சந்திரனும் பகை கிரகங்கள் இருந்தபோதும் ஒரு கிரகம் பகை வீட்டிலிருந்து, பகையான இடத்திலிருந்து பகை கிரகத்தை பார்த்தால் நல்லதுகள் நடக்கும்னு பழமொழி சொல்லியிருக்கு. அதனால் பகை கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் பல நன்மைகளை செய்யக்கூடிய அற்புதமான பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் இந்த மாதத்தில் எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா திருநள்ளாறு அல்லது இந்த எந்திர சனீஸ்வரர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. என்ன காரணம்? கண்டகச்சனி நடக்கிறதுனால சில தடைகள் இருக்கும். தடைகளை விட்டு விலகி வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்ல சிறப்பாக இருக்குது. மகிழ்ச்சியான சம்பவங்களை தரும் ஆடி மாதம் உங்களுக்கு மாதம் முழுவதும் நன்மைகளை தரும் ஒரு நல்ல மாதமாக கன்னி ராசிக்கு அமைகிறது. இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 12 ராசிக்கான ராசி பலன்களை பார்த்தோம். நிறைய பேருக்கு என்ன டவுட்டுன்னா, சார் நீங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறீங்க, மழை போல் செல்வம் வரும், காசு வரும், பணம் வரும், தங்க கட்டி வரும் அப்படிலாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒரு மனசுக்கு ஆறுதலாக தான் இருக்குது. ஆனாலும் எங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசையாக இருக்காதா சார்? இது வந்து பிறந்த கால ஜாதகத்தை பார்த்தா தானே சார் பலன். இது கோச்சார பலன் என்ன சார்? ஒரு மன அமைதிக்கு தானே சார் அப்படி. ஒருத்தர் என்கிட்ட வந்தார். நான் சினிமாவில் நடிக்க போயிருக்கும் போது ஒருத்தர் கூப்பிட்டார். ஏங்க இந்த மாதிரி நீங்கள் நல்ல நேரம். ஆமாங்க, உங்கள் நிகழ்ச்சி நான் ரெகுலராக பார்ப்பேங்க. அப்போ நான் கேட்டேன், எங்கள் ஒரு தடவை கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கலையே, 5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாரு. இப்போ என்னங்கன்னு கேட்டால், நீங்கள் சொல்கிறது ஒரு பாசிட்டிவாக இருக்குங்க, அதனால கேட்டுக்கிட்டு நான் பாட்டில் போகிறேன் அப்படிங்கிறார். நான் சொன்னேன், அது ஒத்து வராதுங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தாங்க. ஓ அப்படிங்களா, அப்போ இது பலன் வேலை செய்யாதான்? செய்யும், அதோட பர்சன்டேஜ் கம்மி, அது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். சில பேர் வந்து அதை வந்து புரிஞ்சுக்காமல் அதை மட்டும் பார்ப்பாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை சுயஜாதத்தை பாருங்கள். நம்ம சுகர்நாடி முறையில் ரொம்ப அருமையாக ஒருத்தருக்கு தேவையானதை தெளிவாக சொல்லும். என்னோடய ஜோதிடத்தில் ஒரு சின்ன அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பொண்ணு வந்து எம்பிபிஎஸ் கிடச்சிருச்சு. அந்த பொண்ணு வேண்டாங்குது. எனக்கு வேண்டாங்க, எங்கள் அம்மா அப்பாவுக்காக நான் படிச்சுட்டேன், நான் வந்து ஐஏஎஸ் தான் போவேன், ஒரு பிஇ படிக்குமா எம்பிபிஎஸ் படிக்குமா, இதை தெளிவாக சுகர்நாடி எடுத்து சொல்லுதுங்க. ஒரு பையனுக்கு 50 வயசு வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க, கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு சொல்லுங்கங்கிறாங்க. நான் சொன்னேன் ஆகலைன்னு சொல்கிறேன். ஏன் ஆகலைன்னு கேட்டால் இதுதான் காரணம்னு சொல்கிறேன். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னை பார்க்க வர்றவங்களில் 100 பேரில் 99 பேருக்கு ஜோசியம் தெரியுது. இது உண்மை, நான் சொல்கிறது நீங்களே தெரியும். ஏன்னா எல்லோரும் யூடியூப்பில் பார்க்குறாங்க. ஜோசியம் தெரிஞ்சும் ஏன் ஒரு ஜோசியரை பார்க்க போகணும்? தெளிவு, துல்லியம், அதுதான் காரணம். அப்படி தெளிவும் துல்லியமும் பெறுவதற்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம். நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு, ஏதாவது ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு கவலை இருந்ததுன்னா அந்த கீழே வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணி கூட பேசுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணால் நிறைய மனவேதனைகள் வரும். பொருத்தம் பார்க்குறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல நேரம் நாகராஜ் அதில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கேட்டுக்குங்க.